பாட்டு கேட்கறது பிடிக்காதவங்க யாருமே இருக்க முடியாது. நம்ம தனிமையில் இருக்கும்போதும் சரி, இல்லை ஏதாவது ட்ராவல் பண்ணும்போதும் சரி, நம்மளை என்டர்டைன்மெண்ட் பண்ணுறதே வந்து பாட்டு கேட்கறது தான் இருக்கும். அப்படி இந்த பாட்டு கேட்கறதுக்காக 3 கேட்ஜெட்ஸ் என்கிட்ட இருக்குது. ஸோ இந்த 3 கேட்ஜெட்ஸும் எந்த அளவுக்கு நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது, இது எந்த அளவுக்கு ஒர்த்தாக இருக்குது அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம். என்னோட பேர் ஜான் சந்தோஷ். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது தமிழ் டுடே டெக் சேனல். வாங்க வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ப்ளூடூத் ஸ்பீக்கர். ஸோ இதோட பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கோ கிரஷ் 421 அப்படின்றது. இந்த ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா கோவோ அப்படின்ற பிராண்டில் தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ போர்ட்டபிளான ஒரு ப்ளூடூத் ஸ்பீக்கர் இது. குவாலிட்டி வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே வந்து சுப்பீரியரான பிளாஸ்டிக் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. மேலே பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேப்ரிக் ஃபினிஷ் வந்து கொடுத்துருக்காங்க. கண்ட்ரோலுக்காக பட்டன்ஸும் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா போர்ட்டுன்னு வரும்போது நீங்கள் எக்ஸ்ட்ரா மெமரி கார்டு வந்து போட்டுக்கலாம். நீங்கள் ப்ளூடூத்தில் இந்த ஸ்பீக்கர் கனெக்ட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் மெமரி கார்டு வந்து போட்டுக்கலாம். மைக்ரோ யூஎஸ்பியில் வந்து சார்ஜ் பண்ணிக்கலாம். அது இல்லாமல் ஒரு ஆக்ஸ் கேபிள் போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் வேறு ஏதாவது ஒரு டிவைஸ்லேருந்து நீங்கள் டேரெக்டாக பாட்டு கேட்குறதா கூட கேட்டுக்கலாம். ஒரு ஸ்டாண்ட் மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இதுக்குள்ளே இந்த ஸ்டாண்டை வந்து நம்ம உள்ள இன்சர்ட் பண்ணிட்டு நம்ம வந்து இப்படி தரையில் இப்படி வச்சோம் அப்படின்னா இது ஸ்டாண்ட் மாதிரியே வந்து நிற்கும். ஸோ அந்த மாதிரியான விஷயமும் வந்து இதில் இருக்குது. சவுண்ட்காக இங்கே வந்து 40 mm வந்து டிரைவர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இதில் கொடுத்துருக்க பேட்டரியோட அளவு பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து 1800 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. அப் டு 15 hours வரைக்கும் இதில் வந்து சார்ஜ் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ அவ்வளோ நேரம் வந்து என்னால் செக் பண்ண முடியல. ஸோ ஓரளவுக்கு செக் பண்ணேன். 3-4 மணி நேரம் தொடர்ந்து கேட்டேன். எந்த பிரச்சனையும் வந்து இல்லை. ஸோ 10 மணி நேரம் 8 மணி நேரம் வரும்னு எதிர்பார்க்கலாம். இந்த ஸ்பீக்கரில் வந்து வாய்ஸ் அசிஸ்டன்ட்டும் கொடுத்துருக்காங்க. நீங்கள் உங்கள் ஃபோனில் நீங்கள் கனெக்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் கூகுள் அசிஸ்டன்ட் இல்லை அலெக்ஸா வந்து உங்கள் ஃபோன் மூலமாக வந்து இதுலேருந்தே வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா இதில் மைக் எல்லாமே வந்து இருக்குது. நீங்கள் கால்ஸ் இதில் வந்து பேசிக்க முடியும். ஒரு ஆள் இதோட பிரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 1699 ரூபாய்க்கு வந்து இவங்க சேல் பண்ணுறாங்க. குவாலிட்டி வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. பட் இங்கே சவுண்ட் குவாலிட்டி அப்படின்றது முக்கியமான ஒரு விஷயம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா சவுண்ட் குவாலிட்டி கிறிஸ்ப் அண்ட் கிளியராக இருக்குது. பட் பேஸ் வந்து நம்ம எதிர்பார்க்குற அளவுக்கு இல்லை. ஒரு 1700 ரூபா கொடுத்து நம்ம ஒரு ஸ்பீக்கர் வாங்கும் போது அதில் பேஸ் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா இந்த சைஸ் ஸ்பீக்கர் நான் வேற நிறைய ஸ்பீக்கர்ஸ்லாம் யூஸ் பண்ணியிருக்கேன். நம்ம அதில் ரிவ்யூவும் பண்ணியிருக்கோம். அந்த ஸ்பீக்கர்லாம் பார்த்தீங்க அப்படின்னா பேஸ் வந்து நல்லா எஃபெக்டிவாக இருக்கும். பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக தான் இருக்குது. எந்த சாங் ப்ளே பண்ணாலும் போர்ட்டபிள்னஸ், அது இல்லாமல் இதோட குவாலிட்டி, அது இல்லாமல் இதில் வந்து பார்த்தீங்கன்னா IPX7 வாட்டர் ரெசிஸ்டன்ட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் தண்ணியில் பட்டாலோ இல்லை தண்ணியில் விழுந்தாலோ பெரிய அளவில் நீங்கள் கவலைப்பட வேண்டியதில்லை. என்னை பொறுத்தவரை இந்த ப்ரைஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து பேஸ் நான் எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை. ரெண்டாவது நம்ம பார்க்க போகிற ப்ராடக்ட் ஒரு நெக் பேண்ட். ஃப்ளெக்சிபிளான சிலிக்கான் மெட்டீரியல் வந்து இந்த இடத்துல யூஸ் பண்ணியிருக்காங்க. எப்படியெல்லாம் சுற்றுது பாருங்க, சூப்பராக இருக்குது. அதே மாதிரி இதோட குவாலிட்டியுமே பார்த்தீங்க அப்படின்னா எல்லா இடத்துலையுமே நல்லா இருக்குது. என்ன இந்த இடத்துல வர இந்த ஒயர் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தடிமனாக இருக்கிற மாதிரியான ஒரு ஃபீல் இருக்குது. மற்றபடி இந்த இயர்பட்ஸோட மேல் சைட்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மெட்டல் ஃபினிஷ் வந்து கொடுத்துருக்காங்க. குவாலிட்டி வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா எந்த காம்ப்ரமைஸுமே கிடையாது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டைப் சி போர்ட் தான் இதில் வந்து கொடுத்துருக்காங்க சார்ஜிங்காக. ஸோ நம்ம ஈஸியாக வந்து நம்ம இப்போ யூஸ் பண்ணுற ஃபோன்ஸுக்கு உள்ள சார்ஜரை வச்சு நம்ம வந்து சார்ஜ் பண்ணிக்க முடியும். 160 mAh பேட்டரி இதில் இன்பில்டாக வந்து இதிலே கொடுத்துருக்காங்க. அப் டு வந்து 12 hours வரைக்கும் நம்ம இதில் வந்து தொடர்ந்து பாட்டு கேட்க முடியும் சொல்கிறாங்க. பொதுவாக நான் இயர்ஃபோன்ஸ் வந்து அதிகமாக யூஸ் பண்ண மாட்டேன். கொஞ்சம் நேரம் தான் யூஸ் பண்ணுவேன். ஏன்னா காதில் நம்ம தொடர்ந்து யூஸ் பண்ணும்போது காது பிரச்சனையெல்லாம் வருதுன்னு சொல்கிறாங்க. ஸோ நீங்களுமே இயர்பட்ஸ் இல்லை இயர்ஃபோன்ஸ் வந்து அதிகமாக யூஸ் பண்ணிங்கன்னா குறைச்சிக்கோங்க. அதுதான் உங்கள் காதுகளுக்கு ரொம்ப நல்லது. ஸோ இதோட ஃபினிஷ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கன் மெட்டல் மாதிரியான ஒரு ஃபினிஷ் வந்து பண்ணியிருக்காங்க. இதில் யூஸ் பண்ணியிருக்க டிரைவர் வந்து பார்த்தீங்கன்னா 12 mm ஒரு டிரைவர் யூஸ் பண்ணியிருக்காங்க. சவுண்ட் குவாலிட்டியை பொறுத்தவரை வந்து ஒரு 1600 ரூபாய்க்கு சேல் பண்ணுறாங்க. ஸோ இந்த 1600 ரூபாயில் உள்ளதில் ரொம்ப இந்த கொடுக்குற காசுக்கு வேற லெவலில் சவுண்ட் குவாலிட்டி இருக்குது அப்படின்லாம் சொல்ல முடியல. ஓரளவுக்கு நார்மலாக இருக்குது. இதோட விலை வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொன்ன மாதிரி 1600 ரூபாய்க்கு சேல் பண்ணுறாங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. ஒரு நீங்கள் வாங்கணும் அப்படின்னா வாங்கிக்கலாம். மூணாவது நம்ம பார்க்க போகிற ப்ராடக்ட் ஒரு இயர்பட்ஸ். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா இதோட நேம் வந்து கோ பட்ஸ் 600 அப்படின்றது தான். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 7 mm டிரைவர் வந்து கொடுத்துருக்காங்க. ப்ளூடூத் வெர்ஷன் 5.0 இது வந்து ரன் ஆகுது. இப்போ நம்ம பார்த்த எல்லா டிவைஸுமே ப்ளூடூத் 5.0 தான் வந்து ரன் ஆகிட்டு இருக்கு. ஸோ அதனால் கனெக்டிவிட்டியை பொறுத்தவரை இதில் எந்த இஷ்யூவும் கிடையாது. ஸோ சவுண்ட் குவாலிட்டி அப்படின்றது பார்த்தீங்கன்னா இதில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது. பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு சவுண்ட் குவாலிட்டி வந்து இதில் வந்து கிடைக்குது. இதோட விலை வந்து பார்த்தீங்கன்னா 1700 ரூபாய்க்கு வந்து சேல் பண்ணுறாங்க. ஸோ இதோட டிசைனுமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு டிசைன் பண்ணியிருக்காங்க. கம்ப்ளீட்டாக நீங்கள் வாட்டரில் இதை வந்து போட முடியாது. அதே நேரத்தில் நீங்கள் ஏதாவது ஒரு வேர்வை பட்டாலோ இல்லை லைட்டாக ரெயின் துளிகளாக வந்து அடிக்குது அந்த மாதிரி நேரத்தில் நீங்கள் தாராளமாக இதை வந்து யூஸ் பண்ணலாம். எந்த ப்ராப்ளமே வராது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா டச் கண்ட்ரோல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. வாய்ஸ் அசிஸ்டன்ட் இருக்குது. ஸோ ஏற்கனவே நம்ம பார்த்தா அந்த நெக் பேண்டில் கூட வாய்ஸ் அசிஸ்டன்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 3 டிவைஸ்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா வாய்ஸ் அசிஸ்டன்ட் இருக்குது. இந்த வாய்ஸ் அசிஸ்டன்ட் இண்டிபெண்டண்டாக வேலை செய்யுமா அப்படின்னா இதில் இண்டிபெண்டண்டாக வேலை செய்யாது. உங்கள் ஃபோனில் இருக்கிற வாய்ஸ் அசிஸ்டன்ட் இதில் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா இதில் மைக் இருக்குது, இதில் ஸ்பீக்கர் இருக்குது. ஸோ இந்த இயர்பட்ஸ் வழியாக நீங்கள் உங்கள் ஃபோனில் இருக்கிற அந்த கூகுள் அசிஸ்டன்ட் இல்லை அலெக்ஸாவை வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இயர்பட்ஸ் அப்படின்றதுனால இதுக்கு வந்து சார்ஜிங் கேஸ் வந்து இருக்குது. ஸோ இதில் வந்து 40 mAh பேட்டரி, இந்த இயர்பட்ஸில் வந்து 40 mAh பேட்டரியும் இந்த சார்ஜிங் கேஸில் வந்து 480 mAh பேட்டரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நம்ம வந்து ரீசார்ஜ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இந்த கேஸை
நீங்கள் சார்ஜ் பண்ணணும்னா இதில் வந்து டைப் சி போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஈஸியாக நம்ம வந்து சார்ஜ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பார்த்த இந்த 3 டிவைஸில் வந்து எனக்கு ரொம்ப சவுண்ட் குவாலிட்டியில் ரொம்ப பிடிச்ச டிவைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோபட் 600 அப்படின்னு சொல்லலாம். அந்தளவுக்கு வந்து கிறிஸ்ப் அண்ட் கிளியர் பேஸோட வந்து செம்மையான சவுண்ட் குவாலிட்டியில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ கொடுக்குற காசுக்கு ஒர்த்தாக இருக்குது, சூப்பராக இருக்குது அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா இந்த கோபட்ஸ் 600 வந்து நான் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவேன். அந்தளவுக்கு வந்து நல்ல ஒரு குவாலிட்டியாக வந்து கொடுத்துருக்காங்க.